மங்கூஸ் பேட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போதான் சிஎஸ்கே 180 சேஸ் பண்ண திணறாங்க. ஆனா அப்பெல்லாம் அசால்ட்டா சேஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு 2010ஆம் ஆண்டு சிஎஸ்கேக்கு டெல்லிக்கு ஒரு மேட்ச் நடக்கும். 186 டார்கெட்டோட சிஎஸ்கே ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப ஏடன் வித்தியாசமான ஒரு பேட்டை கொண்டு வந்துருவா. அப்படி என்னடான்னு கேட்டா அது மங்கூஸ் பேட்டாமா. அதோட ஹேண்டில் ரொம்பவே பெருசா இருக்கும். அதனுடைய பிளேட் ஆனது ரொம்பவே சின்னதா இருக்கும். அதை வச்சு அந்த மேட்ச்ல பேட்டிங் பண்ணிருப்பா. அப்படி வெளுத்து எடுத்திருப்பா. அப்படி டெல்லி பவுலர்ஸ் அந்த மேட்ச்ல அவர் 43 பாலுக்கு 93 ரன்களை கூச்சிருப்பாரு. அந்த மங்கூஸ் பேட்ல பட்டு பால் நாலா பக்கமும் தெரிக்க அதை பார்த்த எல்லா ஃபேன்ஸுமே குதூகலமாகிட்டாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு பேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் கேட்க தொடங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த மேட்ச்ல இருந்து அந்த பேட் ஆனது ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. இந்த பேட்டை மேத்யூ ஏடன் மட்டும் யூஸ் பண்ணல, கபில் தேவும் யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் அடிச்ச புகழ்பெற்ற 175 நாக்ல இந்த ஒரு மங்கூஸ் பேட்டை பயன்படுத்தியிருப்பாரு. ஆனா அப்ப அது பேரு மங்கூஸ் பேட் கிடையாது. மங்கூஸ் பேட் டிசைன்ல இருந்த பேட் அது. அதனுடைய பேரு ஸ்லாஷாங்கர். அந்த ஸ்லாஷாங்கருக்கு கபில் தேவ் தல்வார் அப்படிங்கிற பெயரை கொடுத்திருப்பாரு. தல்வார் அப்படின்னா வாள் அர்த்தம். அந்த வாளை வச்சு தான் அன்னைக்கு ஜிம்பாப்வேவை அவர் புரட்டி எடுத்தாரு. மங்கூஸ் ஒரிஜினலா மங்கூஸ் அப்படிங்கிற கம்பெனியால 2009ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்டது. அவங்க தான் மேத்யூ ஏடன் கிட்ட கொடுத்து இதை எங்களுக்காக பிரபலப்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபடியே தலைவன் பண்ணியிருக்கா. அப்படி இந்த பேட்டை ஏடன் தோனி கிட்ட காட்ட, தோனி ஏன்பா நான் உனக்கு எவ்வளவு காசு வேணா தரேன், இந்த பேட்டை வச்சு மட்டும் ஆடாத அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி அதுக்கு ஏடன் நான் இதை வச்சு வருஷக்கணக்கா பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன், என்னால முடியும், ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருக்கா. அப்படி தோனியும் மறுத்திருக்கா. அப்படி அதுக்கப்புறம் சூட்டிப்பா சுரேஷ் ரெய்னா கேப்டனா இருக்கக்கூடிய மேட்ச்ல இந்த பேட்டை கொண்டு போய் ஆடி இருப்பா. அப்படிதான் அந்த 93யும் ஸ்கோர் பண்ணி இருந்திருப்பா. அப்படி இந்த பேட்டை ஏன் இப்ப அதிகமா விளையாட மாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பேட்ல விளையாடுறதுக்கு அதிகமான பயிற்சி தேவைப்படுது. அந்த பயிற்சி எடுத்தவங்க மட்டும் தான் இந்த பேட்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். எல்லாருமே ஏடன் ஆகிட முடியாது இல்லையா? அதனால தான் இந்த பேட்டை பெரும்பாலும் பயன்படுத்துறது கிடையாது. இது பேன் பண்ணிட்டு தான் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா பேன்லாம் பண்ணலையாமா. இப்போ வரைக்கும் இதை வச்சு விளையாடுறதுக்கு பிசிசி அண்ட் ஐசிசில ரூல்ஸ் இருக்கு.